Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரா குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ஆட்லலாம் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஆஷிர்வாத் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக ஷாப்ஸில் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். மெகா உத்சவ் பேக்குன்னு ஆஃபரில் இருந்தது. 100 குலாப் ஜாமுன்ஸ் வரும்னு போட்டிருக்காங்க. 500 கிராம்ஸ் ஆக்சுவலாக இந்த பேக்கு 220 எம்ஆர்பி போட்டிருக்கு. பட் ஆஃபர் வந்து 50% ஆஃபரில் 110க்கு வாங்கினேன். ஸோ இதை வச்சு தான் நான் இன்றைக்கி குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன். ஸோ எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா குண்டு குண்டு குலாப் ஜாமுன் கிராக் எல்லாம் இல்லாமல் உடையாமல் எப்படி செய்யணுங்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் இந்த பேக்கெட்டை நம்ம எம்டி பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே குலாப் ஜாமுன் வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸில் தான் செஞ்சுருக்கேன். இந்த பால் பவுடர் கோவா மிக்ஸ் பண்ணி சில பேர் செய்வாங்க. அது நான் செஞ்சது கிடையாது. இந்த மாதிரி மிக்ஸில் தான் பண்ணியிருக்கேன். இதுவே நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேக் ஃபுல்லாக நம்ம எம்டி பண்ணிக்கலாம். இந்த மாவே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரப்பதம் இருக்கும், மாய்ஸ்சர் இருக்கும் அதுலேயே. அதனால் தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கணும். பால் ஊற்றி கூட சில பேர் செய்வாங்க. பட் நான் வந்து தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தண்ணி ஊற்றி தான் நான் செய்ய போகிறேன். நார்மல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு மாவாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி மாதிரி. ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு உருட்டும் போது வந்து கிராக்ஸ் வந்துடும். அதனால் கொஞ்சம் நார்மலாக ஒரு சப்பாத்தி டோ மாதிரி நீங்கள் நல்லா இதை பிசைஞ்சிக்கோங்க. அண்ட் இது ரொம்ப நேரம் ஊறணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. பிசைஞ்சிட்டு நம்ம ஜீரா பண்ணிக்கலாம், சுகர் சிரப் பண்ணிக்கலாம். அந்த சுகர் சிரப் பண்ணுற டைம் இது ஊறினாலே தாராளமாக போதும். ஸோ லைட்டாக ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணி இதை வந்து லாஸ்ட்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். சும்மா கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். சில பேர் இதை நெய்யில் ஃப்ரை பண்ணுவாங்க, இல்லை வனஸ்பதியில் கூட பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதை வந்து ஒரு பிளேட் போட்டு நான் மூடி வச்சிடுறேன். சுகர் சிரப் பண்ண போகிறோம். அது வரைக்கும் இது ஊறினாலே வந்து தாராளமாக போதும். ஸோ சுகர் சிரப் பண்ணுறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். நான் இந்த அளவு குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு வந்து நான் வந்து 4 டம்ளர் அளவு சுகர் எடுத்துக்க போகிறேன். நல்லா பெரிய டம்ளரில் 4 டம்ளர் சுகர் எடுத்துக்கிறேன் நான். ஸோ அதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 3½ to 4 கப்ஸு ஈக்குவலாகவே 4 கப்ஸ் ஊற்றலாம். அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் வந்து ஒரு 3½ கப் இல்லை 3¼ கப் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா குவிக்காக உங்களுக்கு சுகர் சிரப் கிடச்சிடும். ஸோ 4 கப் சுகருக்கு நான் 3¼ கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சுகரும் தண்ணியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சமாக கேசரி கலர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் அந்த லுக்குக்காக. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு 2-3 பிஞ்ச் ஏலக்காய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை முழு ஏலக்காய் இருந்தாலும் அதை இடித்து இந்த சிரப்லேயே போட்டுருங்க. அப்புறம் எந்த ஸ்வீட் செய்யணுன்னாலும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா வந்து கரைஞ்சி கொதி வரணும். நம்ம ஜாமுன் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம். நம்ம அப்படி தண்ணியாக நம்மளோட சிரப்பை இறக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஊறி போயிடும். ஜாமுனெல்லாம் ரொம்ப ஊறி போய் உங்களுக்கு ஈஸியாக பிரேக் ஆகிடும், உடஞ்சி போயிடும். ஸோ சுகர் சிரப் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகிடுச்சினாலும் உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகிடும். சரியாக ஜாமுன் வந்து உரியாது. ஸோ கரெக்டாக பிசுபிசுப்பு பதம்னு சொல்லுவாங்க. 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி கிடையாது, கம்பி பதம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே பிசுபிசுப்பு பதம் அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி பிசுபிசுன்னு இருக்கும், கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கும். அவ்வளோதான், அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுனாலே போதும். ஸோ இந்த அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணதுக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுனாலே அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த பாருங்கள், இப்படி தொட்டு பார்த்தா லைட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். பாருங்கள், அந்த வாட்டர் வந்து ஓடும்போதே உங்களுக்கு அந்த திக்னஸ் தெரியும். ரொம்ப தண்ணி மாதிரி ஓடாமல் கொஞ்சம் லைட்டாக திக்காக பிசுன்னு இருக்கும். இப்படி 2 விரலில் தடவி பார்த்தீங்கன்னா இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து லைட்டாக லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன்.
அது எதுக்குன்னா அது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஜாமுன் மேலே ஒயிட்டாக அப்படியே திரும்பி சுகர் மாதிரி காஞ்சிரும் சில சமயம், அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளோட மாவை இப்போது நம்ம உருட்டி ஜாமுன்ஸ் ஃப்ரை பண்ணிடலாம். ஜாமுன்ஸ் உருட்டுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு சின்ன கிராக் கூட இல்லாமல் உருட்டிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மாவை உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் ஆயில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம். ஜாமுன் எப்போவுமே உருட்டுறதை விட கொஞ்சம் ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் சிரப்பில் ஊறும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுங்கிறது பார்த்து உருட்டிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அதை தட்டையாக உருட்டுங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற கிராக்ஸ் எல்லாம் போயிடும். கொஞ்சம் ஸ்மூத்தனாகும். இப்படி நீங்கள் அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறமா உருட்டினீங்கன்னா உங்களுக்கு கிராக் இல்லாமல் நல்லா அழகாக வரும் ஜாமுன். பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா இப்படி ப்ரெஷர் கொடுத்து அதை 2 கையிலையும் நல்லா தட்டினீங்க அப்படின்னா கிராக் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வேகமாக உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாமுன்ஸ் கரெக்டாக வரும். ஃப்ரை பண்ணும்போதும் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க எந்த கிராக்கும் இல்லாமல் இருக்கான்னு. ஏன்னா ஒரு சின்ன கிராக் இருந்தால் கூட அதுதான் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அப்படியே விரிஞ்சு பெருசாகும். அது சுகர் சிரப்பில் ஊறும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு உடஞ்சிடும். ஸோ இதே மாதிரியே எல்லாமாவும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தட்டையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருட்டிக்கலாம். சப்போஸ் அப்படி கிராக் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த லைட்டாக பிஞ்ச் பண்ணி விடுங்க. அந்த 2 கிராக்கை சேர்த்து இப்படி அழுத்தி விட்டுட்டு நல்லா அதுக்கப்புறமா திரும்பி ஒரு வாட்டி ரோல் பண்ணிங்கன்னா அந்த கிராக் போயிடும். அப்படியே உங்கள் மாவு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நிறைய கிராக் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இவ்வளோ நேரம் ஊறினதுக்கு மாவு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக திரும்பி தண்ணி தெளிச்சிக்கலாம், இல்லைனா பால் கூட தெளித்து உருட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் எல்லா மாவையும் பால்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த பேக்கில் 100 ஜாமுன்ஸ் போட்டிருந்தது. ஆனால் எனக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 48 ஜாமுன்ஸ் தான் வந்தது. நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் பண்ணியிருக்கேன். இது சின்ன சின்னதாக நீங்கள் போட்டிங்கன்னா மேபி ஒரு 70 to 80, இதோ இந்த சைஸில் போட்டிங்கன்னா ஒரு 70 to 80 ஜாமுன்ஸ் வரும். நான் இந்த சைஸில் போட்டிருக்கிறதுனால எனக்கு 50 கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகவும், ஊறினோன்னே இன்னும் கொஞ்சம் பெருசாகும். நல்லா ஆடில் வர மாதிரி பெரிய பெரிய ஜாமுன் வரும். இந்த சைஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி ஜாமுன்ஸாக தான் வரும். ஸோ இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி நான் முதலே சொன்ன மாதிரி ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஒரு பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. ஹெவி பாட்டம் கடாயை எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் எடுத்துக்கலாம். நீங்கள் வனஸ்பதிலையும் ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஆயில் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஆயில் சூடாகிடுச்சான்னு கொஞ்சமாக மாவு நான் போட்டு பார்த்துக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடாகிடுச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம உருட்டி வச்சுட்டோன்னா லைட்டாக திரும்பி அந்த சின்ன சின்ன கிராக்ஸ் எல்லாம் லைட்டாக பெருசாக சான்சஸ் இருக்குது. ஸோ போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டியும் எந்த கிராக்கும் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. அண்ட் போட்டுட்டு ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு லைட்டாக கீழே இருந்து இப்படி தள்ளிடுங்க. இல்லைன்னா அடிப்பக்கம் மட்டும் நல்லா இப்போவே பாருங்கள் சின்ன சின்ன ப்ரௌன் ஸ்பாட்ஸ் தெரியுது. நம்ம போட்ட உடனேவே கரண்டி போட்டு அதுக்குன்னு குத்திடாதீங்க. லைட்டாக ரொம்பவே ஜென்டிலாக அதை நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இதை போட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடாதீங்க. ஒரு சைடு நல்லா டார்க் ஆகிடும், ஒரு சைடு வேகவே வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரண்டியில் ரொம்பவே ஜென்டிலாக இதை கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா சைடும் யூனிஃபார்மாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடும். அதே மாதிரி நிறைய பால்ஸும் போட்டுறக்கூடாது. முதல்ல உங்களுக்கு சின்னதாக இருக்கும், அதனால் நீங்கள் நிறைய போடலான்னு நினச்சி போட்டுட்டிங்கன்னா இப்படி ஃப்ரீயாக உங்களால் கிளற முடியாது. அப்புறம் சரியாக ஃப்ரை ஆகாது. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். ஒரு செட்டில் நீங்கள் உங்கள் கடாய் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் ஒரு 8லேருந்து 10 போடலாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் கடாய் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம கிராக்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் போட்டதுனால அந்த பால்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக அதே ஷேப்பில் அழகாக இருக்குது. அது ஒன்று தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். கிராக் இல்லாமல் நீங்கள் உருட்டிக்கணும். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம சிரப்பில் போட்டுடலாம். சில பேர் ஆற வச்சு போடணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. எப்போவுமே ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே அப்படியே நான் அந்த சிரப்பில் போட்டுருவேன். சிரப்பையும் நான் ஆறெல்லாம் வைக்கலை.
நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி சிரப் பண்ணிவிட்டு உடனே நான் இந்த பால்ஸ் பண்ணேன், உடனே ஃப்ரை பண்ணி அதை அப்படியே போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான். இதே மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே குவிக்காக செஞ்சிடலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே குலாப் ஜாமுன் வந்து ஒரு ரொம்பவே ஃபேவரட். எல்லார் வீட்லேயுமே ஒரு ஃபேமஸான ஸ்வீட், யாருக்குமே இது தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸான ஸ்வீட். நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க, நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க. பட் வீட்டில் செய்கிறவங்க நிறைய பேருக்கு இருக்க கம்ப்ளைண்ட் என்னென்னா, அது வந்து யூனிஃபார்மாக ஒரே மாதிரி அழகாக ரவுண்டாக குண்டு குண்டாக ஆட்லலாம் காட்டுற மாதிரி, இல்லை நம்ம ஷாப்ஸில் வாங்குகிற மாதிரி பர்ஃபெக்ட் குலாப் ஜாமுன் வரல அப்படிங்கிறது தான். அது என்னென்னா, நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த பால்ஸ் வந்து கிராக்ஸோடு உருட்டிட்டிங்கனாலோ, இல்லை ஃப்ரை பண்ணும்போது சரியாக ஃப்ரை பண்ணலை, இல்லை உங்களோட சிரப் வந்து தண்ணியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக்னால உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ட் ஜாமுன் வராது. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஜாமுன் நீங்களே வீட்டில் செய்யலாம். ரொம்பவே குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சர்வ் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு குழிக்கரண்டி மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு ஜாமுனும் நம்ம வந்துட்டு உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்படி எடுத்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு. ஜல்லிக்கரண்டிலாம் யூஸ் பண்ணால் அதுவே குத்துனா கூட ஜாமுன் உடஞ்சிடும். பாருங்கள், நம்ம ஜாமுன்ஸ் எல்லாம் கலரும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, டெக்ஸ்சரும் செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் பண்ண உடனே தான் உங்ககிட்ட காட்டுறேன். இன்னும் ஒரு 1 hour ஆச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறி இன்னும் நல்லா பெருசாகும். ஸோ மேலே அந்த சிரப்பும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ சிரப் நல்லா திக்காக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கார்னிஷிங்க்கு நான் கொஞ்சமாக வந்து ஆல்மண்ட்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பிஸ்தா, கேஷ்யூஸ் எது வேணால் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக ஆட்லலாம் காட்டுற மாதிரி நல்லா குண்டு குண்டு குலாப் ஜாமுன், நல்லா சாஃப்ட் அண்ட் யம்மி குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்பவே டெம்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.